நாங்க ஒரு பைல் ஓட்டு போடல. அவங்களுடைய ஒப்பீனியனுக்கு இங்க என்ன ஆச்சுங்கிறது தெரிஞ்சு 13 கும்பலா நாங்க தான் இருக்கணும், நாங்க தான் இது பண்ணணும், அப்படிதான் இங்க பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் எனக்கு புரியுது, வேற எதுவும் எனக்கு புரியல. டாப் பிக் பாஸ்ல ஒரு ஆக்டிவிட்டிக்காக டாப் 8 பாட்டம் 7 பிரிக்க சொல்றாங்க. அது ரஞ்சித் தான் பண்ணியிருக்கணும், அவர் தான் கேப்டன். ஆனா அவர் ஏதாவது ஐடியா இருக்காங்கவோ முத்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எல்லாரும் அவங்களோட பங்களிப்பை சொல்லி இதனால நான் டாப் 8ல இருக்கணும்னு சொல்லி உங்களோட பயணிக்க விரும்புகிற அந்த மீதி 7 பேரை சொல்லுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சொல்லி அது மாதிரி சொன்னதுக்கப்புறம் ஓட்டிங் அடிப்படையில் தான் மெஜாரிட்டியாக எடுக்க போகிறோங்கிறத ஃபைனே சொல்லியாச்சு. சொன்னதுக்கப்புறமும் அதுக்கப்புறம் தான் எல்லாரும் சொல்கிறாங்க. சொன்னதை அந்த இடத்துல டாப் 8ல வரும்போது பார்த்தா அந்த இடத்துல அருண் வரலை. அவருக்கான ஓட்டிங் கம்மியாக இருந்தது. நான் பாட்டம் 7லே இருந்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இங்கே பவித்ராவும் அந்த டாப் 8ல வரல, அவங்களுக்கும் ஓட்டிங் கம்மியாக இருக்குது. அன்ஷிதா என்ன சொல்கிறாங்க, அருணுக்காக போராடுறாங்க. அவங்களும் பாட்டம் 7ல தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்காக அவங்க போராடல. அருண் டாப் 8ல வரணும்னு நிற்கிறாங்க. விஷால் தர்ஷிகா டாப் 8ல இருக்காங்க. அவங்க அதுக்கு பொருத்தமானவங்களா இல்லை, அவங்கள விட அருண் அந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறாங்க. அன்ஷிதா முன்னாடி அவங்க அருண் தான் இந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நீங்கள் யாரெல்லாம் ஓட்டு போடுறீங்கிற மாதிரி கேட்டதில் யாரும் ஓட்டு போடலை அருணுக்கு. அதனால உடனே அன்ஷிதா நீங்களாம் ஒரு கும்பலாக ஒரு முகமூடியை போட்டுட்ருக்கிறீங்க, உங்கள்கிட்டலாம் பேசணுன்னா தமிழ் தான் கற்றுக்கிட்டு பேசணும் நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோதலை சொல்லிட்டு முத்துக்குமரன்ட்ட உட்காந்துடுறாங்க. இந்த பக்கம் பவித்ரா என்ன பண்ணுறாங்க, நீங்களா மெஜாரிட்டி வைஸ் ஓட்டிங் எடுக்கிறீங்கன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் அவங்களோட பங்களிப்பை சொல்கிறீங்க? சொன்னால் நீங்கள் கன்சிடர் பண்ணுற மாதிரியே தெரியல. நீங்களா ஒன்று சொல்கிறதுக்கு எதுக்கு நாங்கள் முன்னாடி நின்று பேசணுங்கிற கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கலவரத்தில் டாப் 8 பாட்டம் 7 பிரிஞ்சிருக்கு. பாட்டம் 7ல யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா ரஞ்சித், சத்யா, அருண், அன்ஷிதா, பவித்ரா, ராணவ், ரயான், இவங்க 7 பேரும் பாட்டம் 7. இந்த பாட்டம் 7ல அருண் ஏன் நான் பாட்டம் 7லே இருந்துக்கிறேன் அப்படின்னு அவர் ஏன் சொல்கிறாருன்னா சிம்பத்தி கிரியேட் பண்ண சொல்கிறாரு என்னவோ நமக்கு தெரியல. ஆனால் அவர் பாட்டம் 7லே இருந்துக்கிறேன் அப்படிங்கிறாரு.